சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சும்மா பட்டையை கலப்புறாரு. நிறைய கல்யாணத்துக்கு போவீங்க, நிறைய ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் போவீங்க. கம்யூனிட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, தலைமை பதவிகள். நிறைய பேர் நாட்டியாஞ்சலின்லாம் சொல்லுவாங்கல்ல, டான்ஸு, கதகளி, பாட்டு, அதுலலாம் முதன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு ஏற்படும். ரெண்டாவது குரு விரயத்தில் உட்காந்து 4, 5, 6 இந்த 3 நாட்கள் சந்திரனை பார்க்குறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேலைக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், தொழிலுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், உடம்பு சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்க உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது, பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். நான் பார்க்குறது என்ன தெரியுமா, வேலை ஓவர் ப்ரெஷராக இருக்கும். அதாவது ஒரு லெவலுக்கு மீறி ப்ரெஷர் போட்டோன்னே எப்படி இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் பாஸாக இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கவலை கொடுக்குமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பலமான ஒரு ஸ்தானம்னே சொல்லலாம். இவ்வளோ பலத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த ஒரு கவலையும் இல்லை, பிளான் பண்ணால் எல்லாம் நடக்கும். அமோகமான ஒரு டைமில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். யோகமான ஒரு காலகட்டம். ஸோ தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது, பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும், நீங்கள் பொறுத்த வரைக்கும் விக்னேஸ்வரனை வழிபாடு செய்யணும். விக்னேஸ்வரனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பல பிரச்சனை சால்வ் ஆகும். கடன் தீரக்கூடிய வாரமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது போன ஜென்மத்தோட கர்மா வேலையில் இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு அமைஞ்சிருக்கான் ஹெல்ப் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி ஆட்களெல்லாம் பார்ப்பீங்க. சந்தோஷம். 70 பொருளாதாரம் 90 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன்.